உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். இன்றைக்கு நம்ம செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போகிறோம். அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது 26/8/2024 பெயர்ச்சியாகி 22/10/2024 செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி முடிவடைகிறது. கிட்டத்தட்ட 58 நாட்கள். அப்ப ரிஷபத்திலிருந்து இந்த செவ்வாய் பகவான் பெயர்ச்சியாகி மிதுனத்துக்கு வராங்க. அப்படி மிதுனத்துக்கு வரக்கூடிய இந்த செவ்வாய் பகவானால் விருச்சக ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் நடக்கவிருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நாம் பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தருமே இந்த நாள் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த மாசம் நம்மளுக்கு எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம யோசனை பண்ணிட்டே இருப்போம். அப்படி யோசனை பண்ணும்போது நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கலாம், இல்லை நம்மளுடைய ராசியை பார்க்கலாம், என்ன சொல்லுது அப்படின்னு ஒவ்வொரு நாள் நம்ம டிவி பார்க்குறோம். அப்போ அதுல பார்க்கும்போது நமக்கு இந்த மாசம் எப்படி இருக்கும், இந்த வாரம் எப்படி இருக்கும், இந்த வருஷம் எப்படி இருக்கும், அப்ப நம்ம இந்த வருஷம் நம்மளுக்கு கல்யாணம் நடக்குமா, இல்லை இந்த வருஷம் நம்ம வெளிநாடு போவோமா, நம்ம ஏதாவது வீடு கட்டுவோமா, நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் நடக்குமா நடக்காதா, நம்ம கஷ்டமே பட்டுட்டு இருக்கிறோமே, இந்த கஷ்டத்திலிருந்து விடிவு காலம் வருமா வராதா, எத்தனையோ கேள்விகள் குழப்பங்களும் கண்டிப்பாக உருவாகும். அதுக்கோசம் தான் நீங்க வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஆகப்பட்டது உங்களுடைய ஏக்கத்தை தீர்த்து வைக்குமா அப்படிங்கிறதா இதுல நம்ம பார்க்க போறோம். அப்போ விருச்சிக ராசிக்கு உங்களுடைய ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான். உங்களுடைய ராசி நாதனே செவ்வாய் பகவான். இந்த ராசி நாதனாகப்பட்டது எங்க இருக்கிறாரு, உங்களுடைய விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்துல புதனுடைய வீட்டுல மறைஞ்சிட்டாரு. அப்ப உங்களுடைய ராசிநாதன், உங்களுடைய லக்னநாதன் செவ்வாய் பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்முடைய ராசி அதிபதியே செவ்வாயாக இருந்து அந்த செவ்வாய் 8ல மறைவது நல்லதா அப்படின்னா அது நல்லது அல்ல, கெட்டதுதான். அப்ப இந்த செவ்வாய் பகவான் மறையறதுனால கண்டிப்பாக நம்முடைய இயக்கம் ஃபர்ஸ்ட், நம்மளுடைய முன்னேற்றம், நம்மளுடைய முயற்சிகள் கண்டிப்பாக தடுங்கலாகும். அப்ப நம்ம தொழிலை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம், ஒரு பிசினஸை பத்தி ஒரு ஐடியா வச்சிருக்கிறோம், இல்லை நாளைக்கு திருமணம் செய்வதற்கு ஏதாவது முயற்சிகள் பண்றோம், இல்லை வெளிநாடு போவதற்கு ஏதாவது முயற்சிகள் பண்றோம். நீங்க எந்த முயற்சிகள் எடுத்தாலும் ஃபர்ஸ்ட் தன்னுடைய லக்னநாதன், தன்னுடைய ராசிநாதன் நல்லா இருந்தால் மட்டும்தான் சக்சஸ் பண்ண முடியும். அப்ப அந்த ராசிநாதனே 8ல மறைஞ்சிட்டாரு, இது தவறு. ஆனால் அந்த 8ல மறைஞ்ச அந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது தனது 4ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அந்த 11ஆம் இடமும் லாபஸ்தானம். அந்த 11ஆம் வீடும் புதனுடைய வீடு. தான் இருக்கிறதும் புதனுடைய வீடு. அந்த புதனுடைய வீட்டிலிருந்து இன்னொரு புதனுடைய வீடான கன்னியை அவர் பார்க்கிறாரு. அது 11ஆம் ஸ்தானமாக உங்களுக்கு அமையுது. அப்போ உங்களுடைய ராசிநாதன் மறைஞ்சும் உங்களுக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால நீங்க தப்பிச்சீங்க. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு சில தடைகள் அந்த தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுப்பதும் உங்களுடைய ராசிநாதன் தான். அப்ப உங்களுடைய ராசிநாதன் ஆகப்பட்டது 11ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அது போக குரு பகவானும் அந்த ரிஷபத்திலிருந்து 5ஆம் பார்வையாக கன்னிராசியை பார்க்கிறாங்க. அப்போ செவ்வாயும் கன்னிராசியை பார்க்கறாங்க, இந்த குரு பகவானும் கன்னிராசியை பார்க்கறாங்க. 2 பேரும் கன்னிராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு பார்க்க போன குரு மங்கள யோகம் அப்படிங்கிறது உருவாகிறது. அது எந்த இடத்துல உருவாகுது, 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தை அந்த குருமங்கள யோகம் உருவாவதினால் கண்டிப்பாக விருச்சக ராசிக்காரங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலையில இருந்தாலும், எந்த மாதிரி சூழ்நிலையில மோசமான நிலைமைக்கு போயிருந்தாலும், உங்க வாழ்க்கையில எனக்கு விடிவு காலமே இல்லையா, எனக்கு கஷ்டங்கள் மட்டும்தான் வாழ்க்கையா, எனக்கு பார்க்க போன வாழ்றதுக்கே தகுதி இல்லையா, எனக்கு சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்காதா அப்படின்னு ஏங்கிட்டு இருந்த அந்த விருச்சக ராசிக்காரங்களுக்கு
இப்போ பார்க்க போன 11ஆம் இடத்தை அந்த குருவும் செவ்வாயும் பார்த்து குருமங்கள யோகத்தோடு உங்களுக்கு பார்க்க போனா ஒரு நல்ல திருப்தியாக ஒரு வசந்தத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்கு அந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு பார்க்க போனா சிறப்பாக இருக்கிறது. அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இப்ப வெளிநாட்டுல வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களாகப்பட்டது குடும்பத்துல கஷ்டம், மன நிறைவில்லை, மனசுல பிரச்சனையோடையும், அது போக தன்னுடைய பெண்களுக்கு திருமணம் ஆகல, ஆணுக்கு திருமணம் ஆகல, பெண் நாம் எதிர்பார்த்த பையனை கட்டிக்கல, அந்த பெண்ணாக ஒரு முடிவெடுத்து தவறான பாதையில போகிறதுக்கு இருக்கிறாங்க. இதுக்கு என்ன பண்றதுன்னே தெரியலங்கிற சில குழப்பத்திலையும் இருக்கிறாங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரூபத்துல நல்ல திருப்தி இல்லை, பிசினஸ் பண்ணோம்னால நிம்மதி இல்லை, அந்த தொழில்ல நம்மளுக்கு மாற்றங்கள் கிடைக்குமா, நம்மளுக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், அது கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்துல தான் வாழ்ந்துட்டு இருந்தீங்க. அதுவும் கடந்த காலத்துல நடக்கல. அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி, ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இந்த குருமங்கள யோகத்தோடு கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்க எதிர்பார்த்த ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில சிக்கல் இருந்தாலும் தீரும், உங்களுக்கு ஒரு மன நிறைவு கண்டிப்பாக கிடைக்கும். மக்கள் மூலியமாக நீங்கள் சந்திச்ச அந்த பிரச்சனைகளிலிருந்து கொஞ்சம் விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உருவாகும். அப்ப மக்களும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, உங்களுடைய ஆசைக்கு இணங்கி உங்க ரூட்ல வரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் திருப்தியாக இருக்கிறது. ஒன்றும் கவலையப்படாதீங்க விருச்சிக ராசிக்காரங்களே. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படி வேணா நீங்க பிறந்திருக்கலாம், நீங்க பிறக்கும் போது உங்க சூழ்நிலை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா விருச்சிக ராசியில பிறந்து அவங்க வளர்ந்து அவங்க ஆளாகி அவங்க நிறைய பேர் நல்ல பொசிஷன்ல இருக்கிறாங்க. நல்ல தகுதியோடு, நல்ல தரத்தோடும், நல்ல அந்தஸ்தோடும் நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு கஷ்டங்கள் அப்படிங்கிறது இந்த கொஞ்ச காலம்தான். அந்த கஷ்டங்கள் தீர்ந்துருச்சுனாவே நீங்க நல்ல வாழ்க்கை வாழ்வீங்க. இப்ப அந்த நல்ல நேரகாலங்கள் வந்தாச்சு. அப்போ பிறர் பார்க்க உங்களை பார்க்க போனா யார் நீங்க நல்ல நிலைமைக்கு வரமாட்டீங்க, யார் நீங்க உயர்ந்து வாழ மாட்டீங்க, யார் பார்க்க போனா நீங்க நல்ல சிறப்பா வரமாட்டீங்கன்னு நினைச்சாங்களோ அவங்க கண்ணுக்கு முன்னாண்ட அவங்க உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இது போக பாத்தீங்கன்னா அந்த செவ்வாய் பகவான் ஆப்பட்டது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடமான மகரத்தை பார்க்கறாங்க. அதே செவ்வாய் பகவான் ஆப்பட்டது அந்த குரு பகவான் ஆப்பட்டது ரிஷபத்திலிருந்து 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த மகரத்தை குரு பகவானும் பார்க்கறாங்க, செவ்வாய் பகவானும் பார்க்கறாங்க. எத்தனாவது இடத்தை பார்க்கறாங்க? விருச்சிக ராசியிலிருந்து 3ஆவது இடத்தை பார்க்கறாங்க. அந்த 3ஆவது இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அப்ப அந்த ஸ்தானத்தை குருவும் செவ்வாயும் பார்த்து குருமங்கள யோகத்தை உங்களுக்கு கொடுக்கறாங்க. அப்ப அந்த குருமங்கள யோகத்தோடு கண்டிப்பாக நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ நீங்க இப்போ ஒரு வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பிசினஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு தொழிலை மாத்தி அமைக்கணும்னு நினைக்கிறீங்க, இந்த வேலையிலிருந்து வேற வேலைக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, இதெல்லாம் நடக்குமான்னா கண்டிப்பாக நடக்கும். இது போக உங்கள் கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த மனஸ்தாபங்கள் ஆகப்பட்டது தீர்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்வதற்குண்டான வாய்ப்புகளையும் இந்த குருமங்கள யோகம் உருவாக்கி கொடுக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா விருச்சக ராசியில பிறந்தவங்களாகப்பட்டது கண்டிப்பாக அவங்களுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டால் மட்டும்தான் அவங்க நல்ல நிலைமைக்கு வர முடியும். ஏன்னா கொஞ்சம் அவசரக்காரர்கள் நீங்க, உங்க ரத்தம் சூடானது, கொஞ்சம் வேகமானவங்க நீங்க, எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. அதனால எப்பவுமே உங்களுடைய மனைவியுடைய பேச்சை கேட்டு நடந்து கொள்வதுதான் உங்களுக்கு சிறப்பு. இதுல ஒரு சிலருக்கு பார்க்க போனா என்னுடைய மனைவினாலதான் அழிஞ்சு போனேன், என் மனைவி தான் என்னை கெடுத்தது, என் மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் அனாமத்தா நிக்குது அப்படின்னு ஒரு சிலர் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இது உங்களுக்கு பார்க்க போன ஜாதக ரீதியில உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் சாதகமாக இல்லாமல் இருந்திருக்கும். அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக இந்த குருமங்கள யோகத்தோடையும் இந்த செவ்வாய் பகவானுடைய பார்வையினாலையும் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதனால தைரியமாக இருங்க, எந்த ஒரு குழப்பமும் வேண்டாம், நிம்மதியா இருங்க. விருச்சிக ராசிக்காரங்களே
கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல நேரங்கள் வந்தாச்சு. இந்த பதிவு ஒரு முக்கியமான பதிவு. இந்த பதிவை எல்லாரும் பாருங்க. இப்போ பார்க்குறவங்க விருச்சிக ராசிக்காராக இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ உங்களுடைய சொந்த பந்தமோ இவங்களுக்கு யாராவது விருச்சிக ராசி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, அவங்களும் பலன் பெறட்டும். நேயர்களே, இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தையுமே நீங்கள் பார்த்து அதனுடைய பலனை தெரிஞ்சுக்கிறது நல்ல விஷயம். அப்படி பார்க்கணுன்ட்டு இருந்தால் கீழே 2 நம்பர் கொடுத்துருக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.